life philosophy kalo asmin yuge jana manda sumanda matayo manda sumanda matayo manda bhagya upahruta. Reading from Srimad Bhagavatam, Canto 1, Chapter 2, text number 11, 12. ஜோரா வரல ஃபோன் எடுக்கல ஊருக்கு போயிருக்காரா? வதந்தி தத் தத்வவிதஸ்தத்வம் வதந்தி தத் தத்வவிதஸ்தத்வம் யஜ்ஞானம் அத்வயம் ब्रह्मेति परमात्मेति भगवानिति सभ्यते वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञायम् अद्वयं यज्ञानम् अद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सभ्यते वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं 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 यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सभ्यते वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सभ्यते वदन्ति तत्तत्त्वविदस्तत्त्वं यज्ञानमद्वयं ब्रह्मेति परमात्मेति भगवानिति सभ्यते. Word by word. வதந்தி அவர்கள் கூறுகின்றனர் தத் அது தத்துவவித கற்றறிந்த ஆத்மாக்கள் தத்துவம் பரமபிரமம் எது ஞானம் அறிவு அத்வயம் இரண்டற்ற ब्रह्म इति பிரம்மம் எனப்படுவது பரமாத்மா எனப்படுவது பகவான் எனப்படுவது சத்யதே இது அவ்வாறு ஒழித்தது ஒழிப்பு கொள்ளும் ராசாபக்தியத சுவாமி பிரம்மதாக்கி பரம பிரம்மத்தை அறிந்தவர்களான ஆன்மீக இந்த இரண்டற்ற பொருளை பிரம்மம் பரமாத்மா அல்லது பகவான் என்று அழைக்கின்றனர். பொருளை வழங்குவர் ஆசாபக்தி வேதாந்த ஸ்ரீல
பிரபுபாதா கி ஜெய். பரபிரம்மம் மெய்ப்பொருளாகவும் அனைவரது இலக்காகவும் உள்ளார். இதில் கருத்து வேற்றுமை இல்லை. எனவே பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகியவை தன்மையில் ஒன்றானவை ஆகும். ஒரே பொருள் உபனிஷதங்களின் மாணவர்களால் அருவ பிரம்மம் என்றும், கிரண்ய கர்ப்பர்கள் அல்லது யோகிகளால் இதயவாசியான பரமாத்மா என்றும், பக்தர்களால் பகவான் என்றும் உணரப்படுகிறது. வேறு விதமாக கூறினால் பகவான் அல்லது பரமபுருஷரே பரபிரம்மத்தை குறிக்கும் முடிவான சொல்லாகும். பரமாத்மா பரமபுருஷரின் பூர்த்தியாகாத நிலையாகும். சூரிய தேவனிடமிருந்து சூரிய கிரகணங்கள் தோன்றுவதைப் போலவே பரமபுருஷ பகவானிடமிருந்து அருவமான பிரம்ம ஜோதி தோன்றுகிறது. மேற்கூறிய இரு பிரிவுகளை சேர்ந்த புறமொழியாளர்கள் சில சமயங்களில் தங்களுடைய சொந்த அனுபவத்திற்கு ஏற்ப வாதிப்பார்கள். ஆனால் பரபிரம்மத்தை பூர்ணமாக அறிந்தவர்கள் ஒன்றேயான பரபிரம்மத்தின் மூன்று அம்சங்களும் வெவ்வேறு கோணங்களிலிருந்து காணும் வேறுபட்ட தோற்றங்கள் என்பதை நன்கு அறிவர். பாகவதத்தின் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது போல் பரம சத்தியமானது தன்னிறைவு கொண்டதும் அனைத்தையும் அறியும் அறிவாற்றல் உடையதும் பிறரை சார்ந்திருத்தல் எனும் மாயையிலிருந்து விடுபட்டதும் ஆகும். இவ்வுலகில் அறிபவர் அறியப்படுவதிலிருந்து வேறுபட்டவராக. ஆனால் பரம சத்தியத்தில் அறிபவர் அறியப்படுவது ஆகிய இரண்டுமே ஒரே பொருள்தான். இவ்வுலகில் ஆத்மா அல்லது உயர் சக்தியை அறிபவர் ஆகும். அறியப்படுவதோ அசைவற்ற ஜடம் அல்லது தாழ்ந்த சக்தியாகும். எனவே தாழ்ந்தது உயர்ந்தது எனப்படும் இரட்டை இங்கு உள்ளது. ஆனால் பகவானுடைய உலகில் அறிபவர் அறியப்படுவது ஆகிய இரண்டுமே அதே உயர் சக்தியை கொண்டவையாகும். பரமபுருஷருக்கு மூவகையான சக்திகள் உள்ளன. சக்திக்கும் சக்தியை பெற்றிருப்பவருக்கும் வேறுபாடு கிடையாது. ஆனால் சக்திகளின் தன்மையில் ஒரு வேறுபாடு உள்ளது. ஆன்மீக உலகமும் ஜீவராசிகளும் ஒன்றையான உயர் சக்தியால் ஆனவையாகும். ஆனால் ஜட உலகமோ தாழ்ந்த சக்தியால் ஆனதாகும். தாழ்ந்த சக்தியுடன் ஜீவராசி உறவு கொள்வதால் தான் தாழ்ந்த சக்திக்கு சொந்தமானவன் என்றெண்ணி அவன் மாயைக்கு அடிமையாகி விடுகிறான். ஆகவே ஜட உலகில் சம்பந்த உணர்வு உள்ளது. பரபிரம்மத்தில் அறிபவருக்கும் அறியப்படுவதற்கும் இடையில் அத்தகைய வேற்றுமை உணர்வு இல்லாததால் அங்குள்ள அனைத்துமே உன்னதமானவையாகும். தத்ஸ்ரத்ததான முனயோ ஞானவைராக்யயுக்தயா பஷ்யந்தி ஆத்மானி ஆத்மனாம் பக்த்யா ஸ்ருதா கிரஹிதயா. ஸ்லோகம் படிங்க. தத் அந்த ஸ்ரத்ததானஹ தீவிரமாக அறிய ஆவல் கொண்டுள்ள முனிவர்கள் ஞான அறிவு வைராக்கிய துறவு யுக்தயா நன்றாக பஷ்யந்தி அறிகின்றார் ஆத்மனி தமக்குள் மேலும் ஆத்மானம் பரமாத்மா பக்தியா பக்தி தொண்டில் ஸ்ருதா வேதங்கள் கிரஹிதயா நன்கு அறிகின்றன. டிரான்ஸ்லேஷன் பொருளுரை. ತ್ರಿವಾದ ಜಿಜ್ಞಾಸೆಯುಳ್ಳ ಶಿಷ್ಯ ಅಥವಾ ಮುನಿ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಸಪ್ತನಾಗಿ ತಾನು ವೇದಾಂತ ಶ್ರುತಿಯಿಂದ ಕೇಳಿ ತಿಳಿದ ಪ್ರಕಾರ ಭಕ್ತಿಯುತ ಸೇವೆ ಸಲ್ಲಿಸುವ ಮೂಲಕ ಪರಸ್ಪರ ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. ಪರಿಪೂರ್ಣ ಪರಸ್ಪರ ಸತ್ಯನಾಗಿರುವ ದೈವೋತ್ತಮ ಪುರುಷ ಭಗವಾನ್ ವಾಸುದೇವನಿಗೆ ಸಲ್ಲಿಸುವ ಭಕ್ತಿ ಸೇವಾ ಪ್ರಕ್ರಿಯೆಯಿಂದ ಪರಸ್ಪರ ಸತ್ಯದ ಪೂರ್ಣ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರವಾಗುತ್ತದೆ. ನಿರಾಕಾರ ಬ್ರಹ್ಮವು ಪರಸ್ಪರ ಸತ್ಯದ ದಿವ್ಯ ದೇಹದ ಪ್ರಭಾವಳಿ ಪರಮಾತ್ಮನ ಪರಸ್ಪರ ಸತ್ಯದ ಆಂಶಿಕ ಬಿಂಬ. ಪರಸ್ಪರ ಸತ್ಯವನ್ನು ಬ್ರಹ್ಮವೆಂದು ಪರಮಾತ್ಮನೆಂದು ತಿಳಿಯುವುದು ಕೇವಲ ಆಂಶಿಕ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರ. 4 ರೀತಿಯ ಮನುಷ್ಯ ಜೀವರಿದ್ದಾರೆ: ಕ್ರಿಮಿಗಳು, ಜ್ಞಾನಿಗಳು, ಯೋಗಿಗಳು, ಕರ್ಮಿಗಳು, ಜ್ಞಾನಿಗಳು, ಯೋಗಿಗಳು ಮತ್ತು ಭಕ್ತರು. ಕರ್ಮಿಗಳು ಐಕ್ಯವಾದಿಗಳಾದರೆ ಉಳಿದ 3 ಔಲೋಕಿಕವಾದಿಗಳು. ಪುರುಷೋತ್ತಮವನ್ನು ಸಾಕ್ಷಾತ್ಕರಿಸಿಕೊಂಡ ಭಕ್ತರು ಮೊದಲ ದರ್ಜೆಯ ಔಲೋಕಿಕವಾದಿಗಳು. ಪರಸ್ಪರ ಪುರುಷನ ಪರಿಪೂರ್ಣ ರೂಪವನ್ನು ಆಂಶಿಕವಾಗಿ ಸಾಕ್ಷಾತ್ಕರಿಸಿಕೊಂಡವರು 2ನೇ ದರ್ಜೆಯವರು ದಾರ್ಶನಿಕರು.
ಪರಾತ್ಪರ ಪುರುಷನ ಚೈತನ್ಯಾತ್ಮಕ ತೇಜೋವಲಯವನ ಅಷ್ಟೇ ಸಾಕ್ಷಾತ್ಕರಿಸಿಕೊಳ್ಳುವರು. ಮೂರನೆಯ ದರ್ಜೆಯ ದರ್ಶನಿಕರು ಭಗವದ್ಗೀತೆ ಮತ್ತು ಇತರ ವೇದಿಕ ಸಾಹಿತ್ಯ ಹೇಳುವಂತೆ ಐಕ್ಯ ಸಂಘದಲ್ಲಿ ವಿರಕ್ತಿ ಮತ್ತು ಸಂಪೂರ್ಣ ಜ್ಞಾನಗೊಳ್ಳಗೊಂಡ ಭಕ್ತಿ ಸೇವೆಯಿಂದ ಪುರುಷೋತ್ತಮನ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರವಾಗುತ್ತದೆ. ಭಕ್ತಿ ಸೇವೆ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಐಹಿಕ ಸಂಘದಲ್ಲಿ ವಿರಕ್ತಿಯನ್ನು ಒಳಗೊಂಡಿರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಆಗಲೇ ಚರ್ಚಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. ಬ್ರಹ್ಮ ಮತ್ತು ಪರಮಾತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರಗಳು ಪರಸ್ಪರ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರದ ದಶೆಯಲ್ಲಿ ಅಪರಿಪೂರ್ಣವೆನಿಸಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಬ್ರಹ್ಮ ಮತ್ತು ಪರಮಾತ್ಮ ಸಾಕ್ಷಾತ್ಕಾರದ ಮಾರ್ಗವು ಅಂದರೆ ಜ್ಞಾನಪದ ಮತ್ತು ಯೋಗ ಪದಗಳು ಪರಸ್ಪರ ಸತ್ಯವನ್ನಿರುವುದರಲ್ಲಿ ಅಪರಿಪೂರ್ಣ ಮಾರ್ಗಗಳಾಗಿವೆ. ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ವಿನ್ಯಾಸವಾದ ಶಿಷ್ಯರು ಪರಸ್ಪರ ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯಬಹುದಾದ ಪರಿಪೂರ್ಣ ಮಾರ್ಗ. ಅದಕ್ಕೆ ಐಕ್ಯ ಸಂಘದಲ್ಲಿ ಅನಾಸಕ್ತಿ ಮತ್ತು ಪರಿಪೂರ್ಣ ಜ್ಞಾನಗಳ ನೆಲೆಗೆತ್ತಿ ಆಧಾರ ವೇದಾಂತ ಸ್ಥಿತಿಯ ಗ್ರಹಣದಿಂದ ಅದು ನಿಶ್ಚಿತವಾಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಭಕ್ತಿ ಸೇವೆ ಮಂದಬುದ್ಧಿಯ ದಶಾಮಿಕ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಉದ್ದೇಶಿತವಾದುದಲ್ಲ. ಭಕ್ತರಲ್ಲಿ 3 ದರ್ಜೆಗಳಿವೆ. ಅದನ್ನು ಮೊದಲನೆಯದು, ಎರಡನೆಯ ಮತ್ತು ಮೂರನೆಯ ದರ್ಜೆ ಮತ್ತು ಕರೆಯೋಣ. ಐಕ್ಯ ಭಕ್ತರ 3ನೆಯ ದರ್ಜೆಯನ್ನು ಅವರು ಹೊಸದಾಗಿ ಭಕ್ತ ಪದಕ್ಕೆ ಸೇರಿದವರು. ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವಿಲ್ಲ, ಐಕ್ಯ ಸಂಘದಿಂದ ವಿರಕ್ತಿ ಇಲ್ಲ. ಅವರು ಕೇವಲ ದೇವಸ್ಥಾನದಲ್ಲಿರುವ ವಿಗ್ರಹದ ಆರಾಧನೆಯನ್ನು ಆರಂಭಿಕ ಪ್ರಕೆಯಿಂದ ಆಕರ್ಷಿತರಾದವರು. ಐಕ್ಯ ಭಕ್ತರು ದಿವ್ಯ ಲಾಭಕ್ಕಿಂತ ಐಕ್ಯ ಲಾಭದಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಆಸಕ್ತರು. ಆದ್ದರಿಂದ ಅವರು ಐಕ್ಯ ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ಸ್ಥಿತಿಯಿಂದ 2ನೆಯ ದರ್ಜೆಯ ಭಕ್ತಿ ಸ್ಥಿತಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಏರಲೇಬೇಕು. 2ನೆಯ ದರ್ಜೆಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಭಕ್ತನು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗದ 4 ತತ್ವಗಳ ಕಾಣುವನು. ಅವುಗಳೇನೆಂದರೆ ಪರಮ ಪುರುಷಾವತಾರ, ಅವನ ಭಕ್ತರು ಅಜ್ಞಾನಿಗಳು ಮತ್ತು ಅಸೂಯೆಪರರು. ಭಕ್ತನು 2ನೆಯ ದರ್ಜೆಯ ಸ್ಥಿತಿಗಾದರೂ ತಲುಪಲೇಬೇಕು. ತನ್ಮೂಲಕ ಪರಸ್ಪರ ಸತ್ಯವನ್ನು ಅರಿಯುವುದಕ್ಕೆ ಅರ್ಹನಾಗಬೇಕು. ಆದ್ದರಿಂದ 3ನೇ ದರ್ಜೆಯ ಭಕ್ತನು ಮೂಲವನ್ನು ಆಧ್ಯಾತ್ಮಿಕವಾಗಿ ತಿಳಿದ ಭಗವಂತನಿಂದ ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ವಿಧಾನಗಳನ್ನು ಕಲಿಯಬೇಕು. ಭಕ್ತರ ವ್ಯಕ್ತಿತ್ವವನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡವನು. ಮೊದಲನೆಯ ಭಾಗವತ, ಇನ್ನೊಂದು ಭಗವತ್ ಪರಮ ಪುರುಷನ ಸಂದೇಹ. ಆದ್ದರಿಂದ 3ನೇ ದರ್ಜೆಯ ಭಕ್ತನು ಭಕ್ತಿಯುತ ಸೇವೆಯನ್ನು ವಿಧಾನವನ್ನು ಕಲಿಯುವಳು ಭಕ್ತನ ಬಳಿಗೆ ಹೋಗಬೇಕು. ಅಂತಹ ಭಕ್ತನ ವ್ಯಕ್ತಿತ್ವವೆಂದರೆ ಭಾಗವತವನ್ನು ಮಾರಿ ಹೊಟ್ಟೆಪಾಡವನ್ನು ಗಳಿಸುವನು. ವೃತ್ತಿಯಲ್ಲ, ಓಕೆ, ಓದಿ. ವೃತ್ತಿಯಲ್ಲ. ಅಂತಹ ಭಕ್ತನೆಂದರೆ ಸುತಮುನಿಯಂತೆ ಸುತ ಮಹರ್ಷಿಯ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ ಇರಬೇಕು ಮತ್ತು ಎಲ್ಲ ಜನರ ಸರ್ವತೋಮುಖ ಪ್ರಗತಿಗಾಗಿ ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ಪದ್ಧತಿಯನ್ನು ಉಪದೇಶಿಸಬೇಕು. ಹೊಸ ಬಾಣದ ಭಕ್ತನಿಗೆ ಅಧಿಕೃತ ಉಪದೇಶವನ್ನು ಕೇಳಲು ಅಷ್ಟಾಗಿ ಆಸಕ್ತಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಅಂತಹ ಅನಭ್ಯಸ್ತ ಭಕ್ತ ಇಂದ್ರಿಯ ತೃಪ್ತಿಗಾಗಿ ವೃತ್ತಿ ನಿರತನೆಂಬ ಉಪದೇಶ ಕೇಳುವವನಂತೆ ತನ್ನನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ಈ ಬಗೆಯ ಶ್ರವಣ ಮತ್ತು ಪಠನ ಎಲ್ಲವನ್ನೂ ಕೆಡಿಸಿದೆ. ಆದ್ದರಿಂದ ಇಂತಹ ದೋಷಪೂರ್ಣ ಪ್ರಕ್ರಿಯೆಯು ಬಗ್ಗೆ ಸದಾ ಅತ್ಯಂತ ಜಾಗೃತರಾಗಿರಬೇಕು. ಭಗವದ್ಗೀತೆ ಅಥವಾ ಭಾಗವತದಲ್ಲಿ ನಿರೂಪಿತವಾದಂತೆ ದೇವೋತ್ತಮ ಪವಿತ್ರ ಸಂದೇಶ ನಿಸ್ಸಂದೇಹವಾಗಿಯೂ ಅಲೌಕಿಕ ವಿಷಯವಾಗಿದೆ. ಹೀಗಿದ್ದರೂ ಈ ಅಲೌಕಿಕ ಸಂಗತಿಯನ್ನು ವೃತ್ತಿ ನಿರತನಿಂದ ಸ್ವೀಕರಿಸಬಾರದು. ನಾಗರಾವು ನಾಲಿಗೆಯನ್ನು ತಗುಲಿಸುವುದರಿಂದಲೇ ಹಾಲನ್ನು ಕೆಡಿಸುವಂತೆ ಅವರು ಪವಿತ್ರ ಸಂದೇಶವನ್ನು ಕೆಡಿಸಿಬಿಟ್ಟಿರುತ್ತಾರೆ. ವಿಧೇಯನಾದ ಭಕ್ತನು ತನ್ನ ಪ್ರಗತಿ ಸಾಧನೆಗಾಗಿ ಉಪನಿಷತ್ತು, ವೇದಾಂತ ಮುಂತಾದ ಸಾಹಿತ್ಯವನ್ನು ಮತ್ತು ಋಷಿಮುನಿ
ಪ್ರಣೀತವಾದ ಇತರ ಸಾಹಿತ್ಯವನ್ನು ಶ್ರವಣ ಮಾಡುವ ಸಿದ್ಧನಾಗಿರಬೇಕು. ಅಂತಹ ಸಾಹಿತ್ಯವನ್ನು ಶ್ರವಣ ಮಾಡದೆ ನಿಜವಾದ ಪ್ರಗತಿ ಸಾಧ್ಯವಾಗುವುದಿಲ್ಲ. ಉಪದೇಶ, ಶ್ರವಣ ಮತ್ತು ಅನುಷ್ಠಾನಗಳಿಲ್ಲದ ಭಕ್ತಿ ಸೇವೆ ಪ್ರದರ್ಶನ ನಿಷ್ಪ್ರಯೋಜಕವಾಗುತ್ತದೆ. ಆದ್ದರಿಂದ ಅದು ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ಪಥದಲ್ಲಿ ಒಡೆದ ಒಂದು ರೀತಿಯ ವಿಘ್ನವೇ ಸರಿ. ಭಕ್ತಿ ಸೇವೆಯ ಸ್ಮೃತಿ, ಪುರಾಣ, ಪಂಚರಾತ್ರ, ಆಗಮಗಳ ತತ್ವವನ್ನನುಸರಿಸದಿದ್ದರೆ ಅಂತಹ ತೋಳ್ಗಾಣಿಕೆಯ ಭಕ್ತಿ ಸೇವೆಯನ್ನು ಒಮ್ಮೆಗೆ ತಿರಸ್ಕರಿಸಬೇಕು. ಅನರ್ಯ ಭಕ್ತನನ್ನು ಶುದ್ಧ ಭಕ್ತನೆಂದು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬಾರದು. ವೈದಿಕ ಸಾಹಿತ್ಯದ ಸಂದೇಶಗಳ ಯಥಾರ್ಥ ಗ್ರಹಣದಿಂದ ದೇವೋತ್ತಮ ಪುರುಷನ ಸರ್ವವ್ಯಾಪಕ ಅಂತರ್ಮಿ ರೂಪವನ್ನು ತನ್ನೊಳಗೆ ಕಾಣಬಹುದು. ಅದನ್ನೇ ಸಮಾಧಿ ಎಂದು ಕರೆಯಲಾಗಿದೆ. ಓಂ ಅಜ್ಞಾನತಿಮಿರಂಧಸ್ಯ ಜ್ಞಾನಾಂಜನಶಲಾಕಯಾ ಚಕ್ಷುರುನ್ಮಿಲಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರುವೇ ನಮಃ. ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮನೋಭೀಷ್ಟಂ ಸ್ಥಾಪಿತಂ ಯೇನ ಭೂತಲೆ ಸ್ವಯಂ ರೂಪ ಕದಾ ಮಹ್ಯಂ ದದಾತಿ ಸ್ವಪದಾಂತಿಕಂ. ವಾಂಛಾಕಲ್ಪತರುಭ್ಯಶ್ಚ ಕೃಪಾ ಸಿಂಧುಭ್ಯೇವ ಚ ಪತಿತಾನಾಂ ಪಾವನೇಭ್ಯೋ ವೈಷ್ಣವೇಭ್ಯೋ ನಮೋ ನಮಃ. ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈತ ಗದಾಧರ ಶ್ರೀವಾಸಾದಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ, ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ ಹರೇ. ஸோ நம்ம பின்னா இந்த லாஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? ரீகேப், ஜஸ்ட் ரீகேப். யாருக்காவது தெரியுமா? ஞாபகம் இருக்கா? எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? அதோட முக்கியாம்சம் என்ன? புலனின்பத்தை நோக்கி செல்லக்கூடாது. ஓகே. நம்ம சுய பராமரிப்பு மட்டும் பண்ணிக்கணும், புலனின்பத்துக்காக அலையக்கூடாது அப்படின்னு. ஓகே, புலனின்பத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? One should desire only for a healthy life or self-preservation since human being is meant for. மனித வாழ்க்கை எதை நோக்கி போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் புலனின்பத்தை நம்ம நோக்கி போகக்கூடாது. அப்புறம் மனித வாழ்க்கையோட இது என்ன கம்மியம் என்ன? ஆரோக்கியமான வாழ்வுக்கும் சுய பராமரிப்புக்கு மட்டுமே ஆசைப்பட வேண்டும். வேற எதுவும் தொழிலின் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தனா? எக்ஸாம்பிள்ஸ் சொன்னா அரசியல்வாதிகள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க பிரபுபாது. ஸோ அரசியல்வாதி அதில் கூட புலனின்பம் இருக்குது. அரசியலில் நான் இது தலைவர்கள் சில வாக்கு கருத்துக்களெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வாக்கு கருத்துக்களை வாக்காளருக்கு அது அந்த ஆசையை அவங்க கொடுத்த இதை அந்த ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அந்த ஆசைகளை என்ன பண்ணுவாங்க? அந்த தலைவர்களையே அவங்க வாக்களிக்க மாட்டாங்க.
ஸோ அது கூட புலனின்பம்னு சொல்லி இது இங்கே பிரபுபாதர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பாகவதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாகவதம் சேஸ் தட் ஒன் ஷுட் நாட் லிவ் ஃபார் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். ஸோ பாகவதமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமான நம்மளுக்கு ஒரு கருத்து, ஒரு முக்கியமான ஆன்மீக கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, புலனின்பம் தான் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? புலனின்பம்னா என்ன? எத்தனை புலனின்பம் இருக்கு? அது எந்த உலகத்தில் இருக்கும்? ஜட உலகத்துல கண், காது, எந்த வாசனை, சுவைக்கிறது. ஓகே ஓகே. ஸோ பிரபுபாதர் கொடுத்துருக்காரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா. மேரேஜ், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அந்த கல்யாணம் எப்பேற்பட்ட கல்யாணமாக இருக்கணும்? ஒரு ஆத்மாக்கு பிறகு மட்டும் கொடுக்கணுமே தவிர வேற எந்த விதமான ஒரு புலனின்பம் அதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரபுபாதர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காரு? ஏன்னா இது புரிஞ்சுக்கிட்டா தான் நான் அடுத்த ஸ்லோகாக்கு போக முடியும். அல்டிமேட்டாக என்ன சொல்கிறாங்க அந்த ஸ்லோக்காவில், லாஸ்ட் ஃபைனல் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஒரு கருத்தில் கூட சொல்லலாம், எல்லாருமே யாராவது ஒரே ஒரு கருத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்